அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரி ஜஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ரஹ்மத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم صل على محمد عدد خلقه رضا نفسه وإذن ترسيه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه رضا نفسه وإذن ترسيه ومداد كلماته. اللهم ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الكريم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. من جاء بالحسنة فله خير منها وهم من فزع يومئذ آمنون. ومن جاء بالسيئة فكبت وجوههم في النار هل تجزون إلا ما كنتم تعملون. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: அல் ஈமானு சித்தத்துன் வஷூபா. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: يقرؤون القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. ரவாஹுல் முஸ்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு விரிந்து பறந்து கிடக்குகின்ற இவ்வுலகத்தில் அவனுடைய ஆற்றலை அறிந்து அமல் செய்கின்ற மனோபக்குவங்களை விசாலமாக கொடுத்திருக்கின்றான். இவ்வுலகத்தில் அதிகமான மக்கள் அல்லாஹ்வின் நிஅமத்துக்களை அனுபவித்து கொண்டு மாறுபுரிகின்ற பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவர்களின் கொண்ட எண்ணங்களில் தெய்வ வழிபாடுகளாக வணங்கி கொண்டிருக்காங்க. யகூதியாக, நசரானியாக, மஜூசியாக, இன்னும் தனக்கு எதெல்லாம் மனதில் தோன்றி மறையுமோ அவைகளையெல்லாம் தெய்வங்களாக மனிதர்கள் ஆக்கிக்கொள்வதுடன், இன்னும் ஒரு சில பேர் எந்த தெய்வமும் இல்லை என்று உருவ வழிபாடுகள் இல்லாமல் நாஸ்தீக கொள்கையில் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆக எது எப்படியானாலும் இயற்கை என்பது உலகத்தில் தவிர்க்க முடியாததாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இயற்கை என்பதற்கு எத்தகைய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கவில்லை. ஆனால் அந்த இயற்கைகளை தன்னுடைய அதிகார ஆட்சியத்தின் கீழ் அல்லாஹ் கொண்டு செலுத்துகின்றான். மலை முதல் தாவர வர்க்கங்கள், உயிரினங்கள்
அதிலே மனிதர்கள், எண்ணற்ற உயிர் பொருள்கள், ஜந்துக்கள், எண்ணற்ற மனிதனுக்கு பிரயோஜனம் உடைய மனிதர்களுக்கு சுகாதாரம் அளிக்கக்கூடிய எல்லா துறைகளையும் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா படைத்தது இயற்கை இல்லை, அல்லாஹ் படைத்தான். அந்த அல்லாஹ் யஹ்லுக்கு மா யஷா, அவன் படைக்கும்போது என்னவெல்லாம் நாடுறானோ அத்தகைய நிலைகளிலே அவன் படைக்கின்றான். ஒன்றை போன்று ஒன்று இல்லை, ஒன்றுடன் ஒன்று இணைத்தும் படைக்கவில்லை. அல்லாஹ் எல்லாத்தையுமே இரட்டிப்பாக படைத்தாலும் அது அதனுடைய வழிபாடுகளில் வேறொரு நிலைகளை கொண்டு தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா படைத்திருக்கான். ஆனால் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் எதற்காக படைத்தான்? உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்து இந்த மனிதனை மாத்திரம் தன்னை அறிந்து தவறை கலைந்து வணங்க படைத்தான். இந்த வணக்கத்திற்கு படைக்கும்போது ஒவ்வொரு காலங்களிலும் அந்தந்த பாஷைகளில் நபிமார்கள் வருவது உண்டு. உலகத்தை எல்லாம் ஓர் அணியின் கீழ் கொண்டு வருவதோ, உலகத்தை ஒரே பாஷையில் கொண்டு வருவதோ, உலகத்தை ஒரே அமைப்பில் ஆளுவதோ அது முடியாது. என்ற உலகம் என்பது பல்வேறு பாஷைகள் தோன்றப்பட்டவை, பல்வேறு இன மக்கள் உண்டானவை, பல்வேறான மனிதர்கள் உண்ணுகின்ற உணவுகளில் மாற்றங்கள் உள்ளவை. இதெல்லாம் அந்தந்த நாடுக்கும் அந்தந்த மாநிலத்திற்கும் அந்தந்த ஊருக்கும் அந்தந்த பாஷைக்கும் தகுந்தாற்போல் அல்லாஹ் சிலவற்றுகளை படைத்து வைத்திருக்கின்றான். அந்த நிலைகளில் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே நிலை, ஒரே அணி, ஒரே நாடு, ஒரே ஊர், ஒரே மக்கள் என்று கொண்டு வருவதானால் அது நிர்மூடர்களுக்கு அவர்கள் சிற்றறிவை கொண்டு கட்டுப்படுத்த நினைப்பதாகும். அல்லாஹ் நாடியபடி என்ன நினைத்தானோ அதை படைச்சிருக்கான். அப்போது இன்றைக்கு பல்வேறான தெய்வங்கள் உலகத்தில் உற்பத்தியாகி அதன் காரணமாக ஒருவருக்கொருவர் அடித்து இரத்தம் ஊட்டக்கூடிய நிலைகள் எதனால் வருது அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு இந்த உலகத்தை பொறுத்தவரை அடுத்தவர்களை அடக்கி ஆள முடியல. அப்போ மக்களை இந்த அரசியல்காரர்கள் தூண்டுறாங்க. தூண்டிவிட்டு அது சரி இது சரி. ஒன்று தெய்வம் என்று சொன்னால் அதுக்கு உருவம் இருக்கக்கூடாது, தெய்வ வழிபாடுக்கு உருவம் இருக்கக்கூடாது. இந்த உருவம் என்று சொன்னாலே மனிதன்தான், பிறப்பது மனிதன்தான், தெய்வம் என்பது பிறக்காது. எப்படி தெய்வம் பிறந்து எப்படி நல்லது கெட்டது செய்யும்? சரி, ஒரு தெய்வமானால் கெட்டவனை நல்லதாக்குவதற்குத்தான் முயற்சிக்கும். ஆனால் இன்றைக்கு தெய்வங்களே மனிதர்களை கெட்டவர்களாக, இரத்தம் ஊட்டக்கூடியவர்களாக, இன்றைக்கி நம்முடைய வணக்க வழிபாடுகள் நாம் இந்த உலகத்தில் பல்வேறான வணக்கங்களை வணங்கும்போது எத்தகைய உதவியும் யாரிடத்தும் கேட்டு பெற முடியவில்லை. அதனால தான் வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் என்று ஓர் இறை கொள்கையில் அவனுடைய சிஃபத்து வர்ணனையை பற்றி சொல்கிறான். லா இலாக, எந்த ஒரு இலாகும் இல்லை. இது முதல் பாயிண்ட். லா இலாகண்டா எந்த ஒரு இலாகும் இல்லை. பிறகு வஹதஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையும் இல்லை துணையும் இல்லை. காயிமம் பின் நஃப்ஸ், தன்னை கொண்டே தன்னை காயிமாக்கக்கூடியவன். ஹய்யுல் கையூம், அவனுக்கு மரணம் என்பதும் இல்லை, அதே நேரத்தில் ஊன் உறக்கம் மனைவியும் இல்லை. ஆத்தல், ஆக்குதல், அழித்தல், காத்தல், எல்லா ஆற்றலும் அவன் ஒருவனுடைய கருத்தில் இருக்கு. யுஹ்யி, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீகலா, அவனுக்கு இணையும் இணை இல்லை, யாரும் இணை இல்லை, அவன் யாருக்கும் துணையாகவும் இல்லை, தனக்கென்று ஒரு துணைவியும் இல்லை. லா ஷரீகலா, அவனுக்கு கூட்டும் கிடையாது. லஹுல் முல்க், உலகத்தில் ஒட்டுமொத்த 27 14
7 வானம் 7 பூமி 7 14 உலகத்தில் உள்ளடக்கப்பட்ட அனைத்தும் அவனுடைய கைவசத்தில் பேதிக்கல் ஹைர், அவனுடைய கரத்திலே தான் அனைத்தும் இருக்குது. நலவும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. வஹுவாலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து வஸ்துக்கள் மீது ஆற்றல் உள்ளவன். அப்போது மனிதன் தனக்கு வேண்டிய உருக்களை ஒரு வஸ்துவின் மீது அதில் பிரயோகப்படுத்தி அவன் மடிவெடுக்குகின்ற அந்த வடிவுகளிலே அவன் செதுக்குகின்ற அந்த கற்சிலைகள் மரச்சிலைகள், அது எந்த நோக்கத்தில் ஐம்பொன் அல்லது உலோகப் பொருளில் செய்யப்பட்ட அந்த சிலைகளானாலும் நாம் கேள்விப்படுறோம், அங்கே திருடு போயிடுச்சு, இங்கே திருடு போயிடுச்சு, ஒழிச்சு வச்சுட்டானுங்க, கடலில் போட்டானுங்க, மண்ணுக்குள்ளே கிடக்குண்டு. அப்போது ஒரு தெய்வத்தை மனிதன், படைக்கப்பட்ட மனிதன் திருடுவது, அந்த தெய்வம் அவனை விடுமா? விடாது. அப்போ அதுக்கு அந்த உருவெடுத்த உருவத்தின், அந்த தெய்வம் என்று வழங்கப்படுகின்ற உருவத்தின் நிலைகள் எங்கே? மண்ணுக்குள்ளே கிடக்கு, கடலில் கிடக்கு, நீரில் கிடக்கு. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் தனித்தவன், அவனுக்கு உரி இல்லை. அவனுக்கு வஹதஹு லா ஷரீக லஹு என்ற தன்மை மாத்திரம்தான் அல்லாஹ் இடத்துல இருக்குது. லஹுல் முல்க் வலஹுல் ஹம்தி யுஹ்யி வ யுமீத்து பியதில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்போது இவ்வளோ ஆற்றல்களை கொண்டு, ஈமான் கொண்டு, உறுதி கொண்டு செயல்படுத்துகின்ற முஸ்லீம்கள், நாம் யாரை அஞ்ச வேண்டும்? யாருக்காகவும் இந்த உலகத்தில் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் ஹய்யுல் கையும் தாயிம் காயிம். அவனை மாத்திர நாம் அஞ்சணும். அப்போ முஸ்லீம்களுக்கு எங்கே பார்த்தாலும் தொல்லைகள் வந்து கொண்டிருக்க. டெல்லியில் ஒரு பள்ளியை அடிக்கிறானுங்க, கியான் வாபி மஸ்ஜிதுன்றானுங்க, அதில் பிரச்சனையாக இருக்குது. இது இல்லாமல் பம்பாயில் எத்தனையோ கடைகள் அதில் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இப்போது மதக்கலவரத்தை சான்றாக வைத்து அங்கே, அப்போ இதெல்லாம் ஒரே காலத்தில் ஏகப்பட்ட நிலைகளில் முஸ்லீம்கள் மீது தாக்கம் வருதுன்னு சொன்னால், முஸ்லீம்களின் வளர்ச்சியும் உண்மையும் அவர்கள் வணங்குகின்ற தெய்வீக கொள்கையும் அது நவீனமாக மக்களை உயர்த்தி வைத்து கொண்டிருக்கு. இதில் எரிச்சல் பட்டவர்கள், பொறாமைக்காரர்கள், என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அரிப்பு உண்டு, அந்த அரிப்புடையவர்கள் சொரிஞ்சு கொண்டே தான் இருப்பாங்க. அந்த சொரிதல் தான் இஸ்லாமியர்களுக்கு ஏக காலங்களில் தொல்லைகளும் துன்பங்களும் கொடுத்து வர்றாங்க. இப்படி கொடுப்பது இஸ்லாம் மங்கும் என்று யாரும் நினைக்க வேண்டாம். இஸ்லாம் வளர்ச்சி அடைந்து முதுமை பெற்று மறுபடி ஆட்சியை அமர்த்தும் என்பதில் யாரும் எந்த சந்தேகம் கொள்ள முடியாது. ஒரு மனிதன் வீழ்றான்றா அவன் வெற்றி பெற போகிறான்னு அர்த்தம். முதல்ல நாம் பரீட்சை எழுதும்போது ஜெயிச்சுக்கிட்டே வர்றோம், ஒரு தடவையாவது துவக்கணும், பிறகு ஜெயிக்கணும். இல்லை தோற்றுக்கிட்டே வர்றோம், நாம் இறுதியில் ஜெயிக்கணும், அப்போவும் நம்ம தோற்றுறக்கூடாது. நம்முடைய முதல் தோல்வி நமது வாழ்வின் வெற்றி, நாம் கலங்கப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அஸ்ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமினுல் அசீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர். ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீம்களும் இதை ஓதிட்டு வாங்க. லக்கது ஜாக்கும் அந்த 3 ஆயத்தை ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான் ஆறுதலுக்கு, நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப் வ பஷ்ஷிரில் முஃமினீன். இஸ்லாமிய சமூகமே கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. எத்தனை முறை உனக்கு தீண்டுதல் வந்தாலும் அத்தனை முறையும் உன்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் பொருளுக்கும் உன் மார்க்கத்திற்கும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கின்றான் என்பதை நீ கலங்காமல் தைரியமாக நின்று முன்னேறு. எனது சமூகமே, லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் என்று அல்லாஹ் நமக்கு ஆறுதல் சொல்லியிருக்கான்.
இந்த இந்தியாவில் ஒரு காலத்தில் நம்மை சீண்டி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டதில் ஏனையோர்களுக்கு உதவி புரிந்ததை தான் அந்த சம்பவங்கள் இருட்டடிப்பாக்கப்பட்டு முஸ்லீம்கள் மீது ஏக தொல்லைகளும் அவர்களுடைய பொருளாதாரத்திற்கும் வாழ்விற்கும் புல்டோசரை கொண்டு வந்தவனுங்க. புல்டோசர் வாழ்க்கையில் நம்மளை கொண்டு தள்ளி இருக்கானுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த புல்டோசர் கரத்தால் சுரண்டுவது நம்மை அல்ல, அவனின் வாழ்வையும் அவனின் வம்சத்தையும் ஆது சமூது கிளையாறுகளை போன்று வேறறுத்து கொண்டிருக்கின்றது என்பதன் மீது நீங்கள் உறுதியாக நில்லுங்க. அல்லாஹ்விடத்தில் அஞ்சி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரியுங்கள். உங்களுடைய மனவேதனைக்கும் கவலைக்கும் நீங்கள் கண்ணீரும் கம்பளமும் அவனிடத்தில் இஸ்திகாரா 2 ரக்காய் தொழுது துஆ கேளுங்கள். நியாயமான அரசாட்சி, ஜாதி மத பேதகமின்றி யார் வேண்டாலும் வரலாம். அநியாயக்கார ஆட்சி எதிலும் இருக்கக்கூடாது. அது வேறு இருக்கப்பட்டு சாய்ந்து மக்கள் அடையாளம் கண்டு அவருடைய கால்களால் மிதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை ஒவ்வொருவரும் நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஏக நிலையில் முஸ்லிம்கள் என்று சொன்னால் சீண்டி சீண்டி பார்த்து கொண்டிருப்பது, வணங்கும் ஸ்தலங்களை, மதரசாக்களை, இஸ்லாமிய அந்த அடையாள சின்னங்களை ஒவ்வொருவரும் எள்ளி நகையாடுவது என்பது இந்த கூத்தாடிகளான அரசியல்காரர்களுக்கு, விமர்சனம் செய்வதற்கு, ஊடுருவி ஊடகத்தை விற்கின்ற விற்பனர்களுக்கும் தகுந்த அடி இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் விழப்போகின்றது. அதில் யாரும் எழ முடியாது, வீழ்ந்தே தீர்வார்கள். இஸ்லாமிய வீடியோ, இஸ்லாமிய ஊடகம், இஸ்லாமிய நல் நிலையுடையவர்கள் கம்மி என்பதற்காக யாரும் எள்ளி நகையாடிவிட வேண்டாம். இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான மார்க்கம். இஸ்லாம் ஒரு ஓரிரை கொள்கை. இஸ்லாம் யாரையும் சீண்டவில்லை. இஸ்லாத்தை சீண்டியவர்களை இஸ்லாமே அவர்களை விடாது. இதுதான் உண்மை. இதைத்தான் அல்லாஹ் நமது ஆயத்தை குறிப்பிடும்போது மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா, இந்த உலகத்தில் வாழும்போது யாராவது ஒரு நன்மை செய்தாலும், பல்வேறான நன்மை செய்தாலும் அந்த நன்மை அவர்களுக்கு சிறந்த வாழ்வை கொண்டு வரும், மறுமையிலே வெற்றியை கொடுக்கும். வஹும் மின் ஃபஸின் யௌமைதின் ஆமினூன், இறுதி நாளாகிய கியாமத்து நாளில், கியாமத்து நொடி நாளில் அச்சமற்று உங்களை வாழ வைக்கும். இஸ்லாம் எப்பொழுதுமே சாய்வதை போன்று தெரியும், ஆனால் சாயவில்லை. அது மறுபடி பூமியின் மீது துளிர்த்து வளர்ந்து கம்பீரமாக வெற்றி பெறும் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. இதே போன்று தான் இப்போ காசா பலஸ்தீனுடைய பிரச்சனையிலே கூட அதிகமானவர்கள் அதிலே காசா பலஸ்தீன் வெற்றி இல்லாமல் மக்களை இழந்து கொண்டிருக்காங்கன்னு வேண்டாம் இருக்கலாம். இந்த எதிரிகள் பாவிக்கின்ற நிலை மக்களை கருவறுத்து இரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்ற ஒரே துவேஷமும் அந்த யூதனுடைய மூல கொள்கை, வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒரு குருட்டுத்தனமான அடவாடித்தனமான ரெவுடிச கொள்கை ஒன்று வச்சுருக்கான். பலஸ்தீனை காசாவையும் துடைத்தெறிவோம். எத்தனை ட்ரிப்பு அவன் சொல்லியிருக்கான். இதற்கு அமெரிக்காக்காரன் அவனுக்கு குண்டியை தாங்கிட்டு போகிறான். திடீர்னு ஒரு நாடான்னு தாக்குறானுங்க. ஆனால் நம்முடைய நாடுகள் முழுவதும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன், முஸ்லிம்கள் ஒற்றுமையுடன் நாம் இருந்தால் நம்முடைய தலைமுடி அல்ல, இன்னும் ஒரு முடி பேர் சொல்லுவாங்க, அதை நான் சொல்ல விருப்பப்படல, அதை கூட அவனுடைய வலது கரத்தால் தொட்டு பார்க்க முடியாது. இஸ்லாம் பலம் வாய்ந்தது, அருள்மிக்கது, இறைவனின் ஜோதியுடையது. இத்துசியோ நூறவ்வா, அல்லாஹ்வுடைய பேரொழியை அவர்கள் நூற்க பார்க்கின்றனரா? வலவு கரிகள் காஃபிரூன் முஷ்ரிகூன், ஒரு காலமும் அவர்களால் டச் பண்ணி பார்க்க முடியாது குஃபாருக்கும் முஷ்ரிக்குக்கும். அப்போ இந்த நசராணி என்ன பிஸ்கோத்துக்கு பிறந்த பையன்? அவனுடைய கொள்கையே சரியில்லையே. இவன்களாவது சிலைகளை செதுக்கி வணங்கிட்டு போகிறான். அவன்கிட்ட ஒன்றுமில்லாத குருட்டுத்தனமான ஐதீகம்.
செவுத்தை போய் முட்டிக்கிட்டு இருப்பான். அதில் அவனுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய டூப்ளிகேட் வேதத்தை தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரிஜினல் வேதம் இல்லை. ஒரிஜினல் வேதத்தை எடுங்கடா படுவா பயலுகளா. தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதி மனிதன் யார்? பாபா ஆதம். கடவுள் பிறந்துட்டான்டா. எப்படி கடவுள் பிறப்பான்? கடவுளுக்கு ஏது தாய், ஏது மனைவி, ஏது மக்கள், ஏது லா? ஒன்றும் இல்லை. இலா தன்னைத்தான் காயும் பின் நஃப்ஸாக, ஹையில் கையூமாக, மௌஜூதாக, அல்லாஹ் மௌஜூது பில் மௌஜூத், அந்த தன்மையிலே தான் எல்லாம் அழிந்திருக்கின்றது. தன்னைத்தான் நிலைநாட்ட அனைத்தையும் அழித்து ஒழித்து நிலைநிறுத்தினால் நம்மை படைத்தவன் யார் என்பது விளங்கும். வாழ்வியலில் எல்லா துறைகளிலேயுமே நீதியான வாழ்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஓரிரை கொள்கைகள் நம்மிடத்தில் இருக்கணும். அதனால தான் திருப்பி சொல்கிறான், வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க். அப்போ எந்த அடிப்படையின் கொள்கையின் மீது நாம் இல்லையோ அந்த கொள்கை இஸ்லாத்தை சேர்ந்ததாக ஆகாது. அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக உள்ள நபி. அவருடைய வாழ்வியலின் உண்மை துறைகளை பிராக்டிக்கல் ரீதியாக நமக்கு எடுத்து வாழ்ந்து வெற்றி வாகை சூட காண்பித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை, அதே போன்று என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லா இனம் மக்களும் எல்லா நபிகளுடைய நிலைகளிலேயும் ஈமான் கொண்டவர்கள் ஒரு கூட்டம், எதிர்ப்பவர்கள் ஒரு கூட்டம், அவர்கள் தான் தோன்றிய அடவாடி ரவுடிசத்தனத்தால் கடவுள் உண்டு என்று வடிவமைத்து வணங்கியவர்கள் ஒரு கூட்டம். 3 கூட்டம் எக்காலத்திலையுமே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில். இது அன்னைக்கு இன்னைக்கு இல்லை. இந்த குருட்டு பயல்களுக்கு பேர் இந்த பயல்கள் பேசுகிற மாதிரி இஸ்லாம் வளர்ந்தது வந்தது நம்ம குருட்டு பயில பேசுகிறான் மீட்டிங் போட்டு. நாங்கள்லாம் இந்துலேருந்து எவடி இந்துலேருந்து வரல, பொந்துலேருந்து வரல, தாய் வயிற்றிலிருந்து தான் வந்திருக்கோம். எப்படி வர முடியும்? என்னடா நீங்கள் கவனிக்கிறீங்க? குர்ஆன் ஆயத்து என்ன, ஹதீஸ் என்ன, நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களுடைய கருத்துக்கள் என்ன வெளியாகுது? இவைகளையெல்லாம் ஒருபுறம் புறந்தள்ளி விட்டு தான் தோன்றியாக வாழ்ந்து விடலாம் என்று எவனோ ஒரு அர்த்தம் வைக்கிறான் என்று அறிஞர்களான ரீதிகளில் அதை சரியான முறையில் ஆய்வு பண்ணாமல் அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்று குருட்டுத்தனமான கண்ணை மூடி பின்பற்றி போவது அது தவ்ஹீதாகாது, அது இஸ்லாம் ஆகாது. அது இஸ்லாத்திற்கும் தவ்ஹீதுக்கும் புறமானது. தவ்ஹீத் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த வாழ்வு நம்மிடத்தில் தூய்மை பெறாதவரை நாம் வெற்றி காண்பது அரிதாக ஆகிரும். அதனால தான் ரப்பு சொல்கிறான், மன் ஜா அபில் ஹசனா பலஹு ஹைரும் மின்ஹா வஹும் மின் ஃபஸ்இன் யௌமைதின் ஆமினூன். இதனுடைய தஃப்சீர் எடுத்து பாருங்கள், விளங்கும். நாம் இன்றைக்கி மக்களுக்கு நாம் கற்று அதை போதிக்கின்ற பொழுது சத்தியத்திற்கு மட்டும் நிற்கணும், பணத்துக்கு அடிமையாகிடக்கூடாது. பணம் கூட வாயை கொண்டு வாங்க, பணம் எப்போ வேண்டாலும் வரும். ஆனால் அது வரும் வழி எப்படியோ அதை விட அதி விரைவாக நம்மை விட்டு போயிடும். அதனால் யாரும் இருக்க முடியாது. பணத்தினால் 2 தலைமுறை வாழ்ந்தான் என்ற சம்பவத்தை யாராவது இங்கே ஆதாரத்தோடு கொடுக்க முடியுமானால் குர்ஆனுடைய சாரம்ச உண்மைகளை உங்களுக்கு நாம் விளக்கி காமிக்கிறோம். தர முடியாது. ஒருத்தன் நல்ல செல்வ சுருக்காக வாழ்வான், காசு நிறையா இருக்கும், பணம் நிறையா இருக்கும், வியாபாரங்கள் நிரம்பி இருக்கும், ஒரு வாசலுக்கு ஒரு கார் எண்டு வச்சுருப்பான், 5-6 காரு வீடை பொறுத்து. அப்படி இருக்குன்னு போகும்போது சீக்காலியாக படுத்துட்டான்டா, அந்த காரில் பெத்த புள்ள அந்த தாய் தகப்பனை வச்சு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக வைக்கப்படுவான். ஒரு சேர ஆட்டம் தான் கூப்பிடுவான். இல்லைனாக்கா இந்த ஓலா ஆட்டை, கெஜ ஓலா ஆட்டா இருக்குது, அதை கூப்பிடுவான். இப்போ நிலை என்ன? அந்த தலைமுறை அதோடு வீழுது. ஏன்? நீளம் இல்லை. அதைத்தான் சொன்னான், மஞ்சா பில் ஹசனா
ஹசனத் இல்லையே. இந்த ஹசனத் யாரிடத்தில் இல்லையோ உலகத்தில் ஒரு தலைமுறையோடு அவர்கள் இறுதி காலத்தில் சாய்ந்து விட்டால் அவருடைய பொருள்கள் சூறையாடப்பட்டுவிடும். இப்போ சூறையாடப்படுறதுக்கு முதவே நிறையா இருந்தால் ஐடி ஈடுன்றான், கொட்டு பயலுக்கு பிறந்த பயலுக. இதையெல்லாம் எதிர்த்து எவனாலையும் கேட்க முடியல. அதுக்கு காரணம் ஜகாத்தை கரெக்டாக குறா ஒரு குருட்டு பயல் உன்னை நெருங்க முடியாதுடா. இதான்டா நம்ம சொல்லக்கூடிய சொல்லு. 100க்கு 2000 ரூபா ஆயிலில் ஒரு முறை இல்லை, வருஷம் வருஷம் கொடு. இது இல்லாமல் சதக்கா இருக்குது, தர்மம் இருக்குது, ஏழைகளுக்கு இருக்குது, பிரசவத்துக்கு இருக்குது, குமருக்கு இருக்குது, கொடு. அப்போ அந்த கொடுக்கும் ஆற்றல் இல்லாதனால தான் ஐடியாவோடு ஐடி உனக்கு ஈடிண்டு கீழே குத்திட்டு போயிடுறான். அந்த காசை சேமித்து என்னென்ன திண்டா தொப்பை நெரும்புமோ அங்கே குத்திட்டு போயிடுறான். அதுக்கு காரணம் என்ன? ஹசனத் இல்லை. இந்த ஹசனத்தும் செய்யத்தும் ஒரு மனிதரிடத்தை இருக்குமேயானால் செய்யத்தை அழித்து ஹசனத்தை முற்படணும். அப்போ அது எங்கே நம்ம அடைய முடியும்? அதைத்தான் சொன்னால் மின் ஃபஸின் யௌமைதின் ஆமினூன். ஈமான் கொண்டு அச்சமற்ற வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த மூமின்களுக்கு கியாம நாள் வரை எந்த அச்சமும் இல்லை. பொருளுக்கோ பொண்ணுக்கோ, நீ ஒரு சூட்கேஸ் நிறையா நகையோ பணமோ வச்சு ராத்திரியில் ட்ராவல் போயிட்டு இருந்தாலும் கூட ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருள் ஒருத்தன் நம்மளை பின்தொடர்ந்து வர்றான் அப்படின்னா அந்த வண்டியை அல்லாஹ் அவன் கண்ணுக்கு வேறு மாதிரி சிங்கம் மாதிரி காமிச்சு விரட்டிடுவான். என் உயிருக்கு மேலான முஹம்மது முர்த்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு யஹூதி வர்றார். யார சொல்லலாம், அபுஜஹில் என்னுடைய பொன் முடிப்பை அமானிதமாக கொடுத்ததை இல்லைன்னு சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, கதவை தட்டினாங்க. அப்போ தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. கதவை தட்டினவுடனே கழுத்தை உரேசியாக சீச்சிட்றேன்டாங்க. அருவாவை வச்சுட்டு நிற்கிறான். அருவாண்டா நம்ம அருவா இல்லை, இளநீ விட்டுற அருவா இல்லை, வீச்சருவா. தட்டின உடனே அவனுக்கு பயம் கொடுத்து போச்சு அபுஜஹிலுக்கு. ஏண்டா வர்றது தனிப்பட்ட ரசூல்லா என்ன செஞ்சாலும் கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டான் அவன். ஆனால் ரசூலுல்லாக்குள்ளே யார் இருக்கான், அவர்களை சூழ்ந்து என்ன இருக்குது? வல்லாஹு பி குல்லி ஷைஇன் முஹீத். மடையர்களாக இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நமக்கு ஈமான் இல்லை, ஒற்றுமை இல்லை, அன்பில்லை, அறமில்லை. நாம் வைத்திருக்கின்ற பொருளை ஏழை எளியோருக்கு கொடுக்கின்ற துப்பு இல்லை. மானங்கட்ட வாழ்வில் நாம் சம்பாதிக்க, சாப்பிட, பொண்டாட்டிகிட்ட படுக்க, குளிக்க, இதான் சுன்னத்து, இதான் மார்க்கம். சமுதாயம் துடித்து கொண்டிருக்கு, சமுதாயம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. இஸ்லாத்தில் எத்தனையோ எள்ளி நகையாடுகின்ற கயவர்கள் இன்னைக்கு சூழ்ந்து அரசியலில் விளையாண்டு கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் குறிப்பாக ஒரு பள்ளி இடிக்கப்பட்டதற்கு பிறகு 2வது பள்ளி இடித்து 3வது பள்ளியையும் குறிப்பாக இன்னும் பல பள்ளிகளை நோட்டம் இடும்போது அங்கே தட்டி கேட்பதற்கு நம்முடைய சமூகம் இல்லை. இந்த பம்பாயில் பாருங்கள், ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு 40-50 கடை முஸ்லீம் கடைகளை பூரா தகர்த்துருக்கான். ஏன்? இந்த நாதாரிக்கு பிறந்தவைய ஊருக்குளம் வச்சா போக வேண்டியதுதானே அவன். எவனையாவது முஸ்லீமை பிடிச்சா அதை சொல்லி இதை சொல்லுன்றான். ஏண்டா உலகம் இதை சொல்லவா நாங்கள் முஸ்லீமாக வாழ்கிறோம் இத்தனை வருஷமா? எங்களுடைய உடம்பில் ஒரு சொட்டு இரத்தம் இருக்கும் வரை அல்லாஹ் அல்லாஹ் என்று தான் மன்சூர் இப்னு ஹல்லாஜ் ரஹ்மஹுல்லா சொன்னதை போன்று போகும். அவர்களை எரித்து சாம்பலாக கடலிலே கலக்கிய போது கூட அந்த சாம்பல் அல்லாஹ் அல்லாஹ் என்று தான் சொல்லிச்சு. பள்ளிவாசலில் பாங்கு சொல்ல போனால் மைக் ஆஃப் பண்ணுறானுங்க. அதே மாதிரி இந்த கொடிகளை கொண்டு ஊண்டிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் என்னடா வாழ்க்கை, தரங்கட்ட வாழ்க்கை. கலர் என்பது அல்லாஹ் படைச்சது. காவியை நாங்கள் கூட தான் சட்டை தைச்சி போடலாம், தொப்பி தைச்சி போடலாம், டவுசர் தைச்சி போடலாம். அதுக்காக அந்த காவி இதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்திய கொடியில் மூவர்ண கொடிகளிலே முக்கியமான கலர் பச்சை. பச்சை எங்கே இருக்குது? அதுதாண்டா வயல் வரப்புகளில் பச்சை. அடிதாங்கி பச்சை இல்லை என்றால் உன் மேல் வாழ்வு பூரா நாசம் ஃபனாவாகிரும் என்பதற்கு அறிகுறியாகத்தான் அல்லாஹ் அந்த பச்சையை அடியில் வச்சிருக்கான். சமூகத்தில் ஒற்றுமை இல்லை,
முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு அன்போடு பண்போடு பரஸ்பரத்தோடு சலாம் சொல்லி சிரித்த முகங்கள் கிடையாது. எவனை பாரு காஞ்ச காட்டில் முள்ளிச்செடிகள் காஞ்சி தொங்குற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்ன? காழ்ப்புணர்ச்சி. நாம தான் ஒரு சட்டையை மாட்டிட்டா வெள்ளையும் சொல்லையும் கட்சியில் போயிட்டா இதை போயிட்டா நம்ம தான் நினைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும், கூட்டத்தின் தலைவன் வேலைக்காரன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னையே அப்படித்தான் நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இத்தனை வருடங்களாக இத்தனை கட்சி பிரிஞ்சிருக்கு. சரி தொலைங்க, அவங்க விருப்பம், ஏதோ ஒரு கட்சியில் இருந்துட்டு போங்க. எந்த கட்சியாவது சமூகத்துக்கு ஏதாவது செய்தான்னு பார்த்தா கிடையாது. சமூகம் இதனால் இஸ்லாமிய சமூகம் என்ன விஷயத்தை தலை தூக்கி இருக்கு? இஸ்லாமிய சமூகங்களில் ஒரு பிரச்சனை வரப்போகும்போது அந்த பிரச்சனை நீதியாக, நேர்மையாக, உண்மையாக, கட்ட பஞ்சாயத்தின்றி, லஞ்சம் கை ஊட்டலின்றி அது நிலைநாட்டப்படுது அப்படின்றத எதை நீங்கள் காமிக்க முடியும்? அதனால தான் இன்றைக்கு இஸ்லாம் எல்லா விஷயத்திலும் வெற்றி உள்ளதாக இருந்தாலும், வெற்றி வாங்கி தரக்கூடியதாக, துவா அங்கீகரிக்கக்கூடியதாக இருந்தாலும், நம்முடைய அடவாடித்தனத்தின் காரணமாக அத்தனையும் அங்கே கலங்கமாக ஆக்கியிருக்கு. அதனால தான் எதிரி ஈஸியாக நம்மளை தட்டுறான். ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நியாயமாக 10 பேர் நின்றால் அந்த 10 பேர் வந்தவன் ஓடிடுவான். அப்படித்தான் இது வரைக்கும் மார்க்கம் இருந்துச்சு. இன்றைக்கி குழம்பலுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல என்ன என்பதை முதல்ல விளங்கணும். ரெண்டாவது, இதை எப்படி டீல் செஞ்சால் அதிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும், ஏன் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை அலசி ஆராயாமல் அதில் போய் நம்ம இறங்கக்கூடாது. இன்றைக்கு பெரும்பாலும் துவேஷத்தை கலப்பவே சில பிரச்சனைகள் கொண்டு வர்றான். நம்மாலே அப்படித்தான் இருக்கான். வர்றா, எதிர்த்துக்காடுறான், நான் பேசிக்கிறேன். கடைசியில் எல்லாம் சேர்ந்து அவனை போட்டு துவைச்சிட்றானுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனம் வேதனையிலும் சோதனையாகத்தான் இன்றைக்கி நம்முடைய மக்கள். ஒரு முஸ்லீம் பெண்ணை ஒரு முஸ்லீம் ஆளும் ஒரு இடத்துல சிதைவு போடுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நம்பலம்னு சொன்னால் எல்லா முஸ்லீமுக்கும் தான் துடிக்குது. ஆனால் நம்மால் போய் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இதற்கு காரணம், நமக்குள் முதலில் ஒற்றுமை இல்லை, இரண்டாவது விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை, மூன்றாவது மார்க்கத்தினுடைய அனுஷ்டானங்களான சட்டங்களையே பள்ளியில் ஒழுங்காக நாம் கடைபிடிக்க முடியவில்லை. அதுக்கு காரணம் என்ன? பல்வேறான ஃபிர்காக்கள் தோண்டியது தான். இந்த பல்வேறான ஃபிர்காக்கள், இந்த கூட்டங்கள் தோண்டியதனால் அவர்கள் மனதில் தென்பட்டதை, இப்போ சில பேர் பொது ஜனங்களில் பணங்களை அடக்குவாங்க, சில பேர் எரிச்சிருவாங்க, சில பேர் பெட்டிக்குள்ளே வச்சு இதுங்குவாங்க. நம்ம முஸ்லீம் உளுப்பாட்டி கப்பனோட வச்சு குச்சிகள் வச்சு ஓலைப்பாய் போட்டு அப்படி அடக்குவோம். நம்ம அந்த அடக்கிறதுலேயே பலவிதம், மனிதனை கூட எரிக்கிறது ஒரு சில கும்பல்கள். அப்போ இது பல்வேறான நிலைகள் இருப்பதை போன்று நம்முடைய வணக்கங்கள்லையும் பல்வேறான பிரிவுகள் ஏற்பட்டு போச்சு. அப்போ ஒற்றுமை வேணுமே. நாம் சொல்கிறோம் வேற்றுமையில் இந்தியாவில் ஒற்றுமைன்றோம். அது வாயில் சொல்ல நல்லா இருக்குது, எதில்? வாழ்க்கையில். மார்க்கத்தில் நமக்கு என்ன ஒற்றுமை இருக்குது? தொழுகும்போது நம்ம ஐக்கியமாக தொழுகிறோமா? இந்த இமாமை பின்தொடர்ந்து போகும்போது அந்த இமாம் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையை கேட்டு நாம் தொழுகிறோமா? அப்போ அங்கேயே நமக்கு விதர்ப்பம் வந்துருச்சு. உடலால் ஒன்றுபடலை, கல்பால் ஒன்றுபடலை, நாவால் ஒன்றுபட முடியல அமலில். அப்போ ஒற்றுமை எங்கே போயிடுச்சு? அதைத்தான் சொல்கிறான் அல்லாஹ். எந்த திடுக்கிடும் நாளிலும் கூட மூமின்களுக்கு சிரமம் வராது, என்னுடைய பாதுகாப்பு இருக்குன்று வாதா கொடுக்கக்கூடிய அல்லாஹ் இந்த இடத்துல வாதா கொடுத்ததற்கு பிறகு தவறு நம்மிடத்தில் தான் இருக்கு என்பதை நாம் உணர்ந்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிவாகைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் உணர அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு, இஸ்லாம் என்பது ஐக்கியம். இஸ்லாம்டாவே எல்லாம் பயப்படுவானுங்க ஒரு காலத்தில். ஆனால் இஸ்லாம் என்று சொன்னால் இன்றைக்கு எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு மக்களுடைய உள்ளங்களில் இந்த வேற்றுமை மிக்க துவேஷத்தை ஏற்படுத்தக்கூடிய
ஷெய்தானுடைய வேலை செஞ்சு கொண்டிருப்பதை முஸ்லீம்கள் யாரும் நாம் இடமளிக்கக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இஸ்லாத்திற்கும் முஸ்லீமிற்கும் இஸ்லாமிய அடையாளங்களுக்கும் மதரசாக்களுக்கும் மசாஜிதுகளுக்கும் அதுபோன்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் செய்கின்ற தொழில்களுக்கும் அல்லாஹ் மென்மேலும் அபிவிருத்தி தருவதோடு ஆணானாலும் பெண்ணானாலும் சிசுவானாலும் இந்த உலகம் இருக்கும் வரை இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய பிஹக்கி லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் மீது ஒரு சிறிய தூசி கூட எத்தகைய நொம்பலத்தையும் தரக்கூடாது என்ற மன உறுதியோடு நாம் துஆ கேட்டு ஒற்றுமையுடன் வாழ எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள் பாலிப்பதுடன் ஒற்றுமைக்குரிய ஜமாத்துகளிலும் கட்ட பஞ்சாயத்தை நீக்கி உண்மை, நீதி, உதவி இவைகளோடு நாம் ஒருங்கிணைந்து நல்ல பல அமல் செய்து சமூகத்தில் கெட்டவர்களையும் கூட நல்லவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய எண்ணத்தால் அவர்கள் நல்லவர்களாக ஆக்க அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும். நம்முடைய பாவங்களை முன்பின் பாவங்களை மன்னித்து நம்மை சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்கி நம்முடைய முடிவை இறுதி முடிவை மிகச் சிறந்ததாக ஆக்குவானாக. ரப்பனா அரினா மனாசிகனா வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம அர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இக்லாஸ் வ ஹுஸ்னுல் ஹாத்திமா வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலா மனித்தபஉல் ஹுதா வ உத்தூனி மினல் முஸ்லிமீன்.